ரிஷபராசி அன்பர்களே, 4 கிரகங்கள் சேர்க்கை, அதாவது உங்க ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் யாரெல்லாம் இணைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 13ஆம் தேதி உங்க ராசிநாதனான சுக்கிரன் 8ஆம் இடத்துல அட்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமருது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தில், 16ஆம் தேதி ஜனவரி 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி, தனஸ்தானத்தின் அதிபதி, பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில், ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அதாவது இந்த செவ்வாய். அப்போ இந்த 4 கிரகங்கள் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய், 4 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் அமரும் போது என்ன மாதிரியான பலன் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 8ல் இருந்தார். உங்கள் ராசிநாதன் 8ல் இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு வழி, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவமானங்கள், எங்கேயாவது ஒரு தொந்தரவு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த ரிஷபத்துக்கு இப்போ அதெல்லாம் விலகப் போகுது. ஒரு நல்ல பாக்கியம் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த 9ஆம் இடம் என்பது எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு பாக்கியம், அந்த பாக்கியத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு காம்ப்ரமைஸ்ங்கிறது இருக்குது. பிரச்சனையிலிருந்து விடுதலை, நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது அந்த 9ஆம் இடத்தில் இருக்குது, பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அப்போ உங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் அமரும் போது இதுவரைக்கு உங்கள் மனசில், எண்ணத்தில், செயல்களில், சிந்தனைகளில் தடுமாற்றம் இருந்து குழப்பத்தில் இருந்தவர்கள் இப்போ அதிலிருந்து விடுதலை பெற போறீங்க. நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபத்துக்கு அமையும். அப்போ கூட யார் இருக்கார்? புதன் இருக்கார். தனாதிபதியாக இருக்கக்கூடியவன், உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய புதனும் அங்கு சேர்ந்திருக்கு. அப்போ புத்திசாலித்தனமிக்க அறிவு சார்ந்த செயல்களில் ஈடுபட போறீங்க. உங்க பேச்சுக்கள் இனிமையாக இருக்க போகிறது. எதை எந்த இடத்தில் எப்படி பேசணும், எதை எப்படி செய்யணும்ங்கிறத அறிவார்ந்த இந்த நுட்பங்கள்ங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் 4ஆம் அதிபதி, சுகத்தை தரக்கூடியவன். அப்போ வீடு, வண்டி, வாகனம், வாசல். இப்போ இந்த 4ஆம் அதிபதி 9ல் போய் அமர்ந்திருக்கார். அப்போ பாக்கியத்தை கொடுக்க போகிறது. ரொம்ப நாளா எனக்கு ஒரு வீடு இல்லை சார், இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கிறேன், ரொம்ப நாளாக இருக்கிறேன், ஒரு வீடு வாங்கணுங்கிற ஆசை எங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது இப்போ உங்கள் எண்ணத்தில் தோணும், பேசாமல் ஒரு வீடு வாங்கிடலாமே, இதனால் வாடகை கட்டின பணத்தில் மிச்சம் பண்ணியிருந்தால் கூட இப்போ ஒரு சொந்த வீடு அமைஞ்சிருக்குமே என்கின்ற சிந்தனை உணர்வுகளை அதிகப்படுத்தி அதை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு இடத்தையாவது வாங்கி போடணும். ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய், சுக்கிரன் 2 கிரகங்கள் இணைகிறது. நிலத்துக்கு காரக கிரகங்களும் அங்கே இருக்குது. உங்கள் ராசிநாதனான சுக்கிரனும் அங்கே இருக்குது. அப்போ கடனை வாங்கியாவது நம்ம ஒரு இடத்த வாங்கணும், ஒரு வீட்டை வாங்கணும், நிலத்தை வாங்கணும். இந்த எண்ணங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். குறிப்பாக சொன்னால் உங்களுக்கு ஒரு பாக்கியம், ரொம்ப நாளா மனசில் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கப் போகிறது. அடுத்து என்ன சார் ஒரு நல்ல பாக்கியம்? 5க்குரியவன் 9ல் இருக்கார். சூப்பர் அல்ல? 5ங்கிறது பூர்வ புண்ணியம். 9ல் போய் உட்கார்ந்துருக்கு, பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. குழந்தை வரம் வேண்டி, குழந்தைக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு பீரியட். அந்த இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு குழந்தை மழலை செல்வத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இஷ்ட தெய்வம், எத்தனையோ தெய்வத்தை வணங்கியிருப்பீங்க, எத்தனையோ பிரார்த்தனை, எத்தனையோ பரிகாரங்கள் செய்து கொண்டிருந்த
இந்த ரிஷபத்துக்கு இப்போ இந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்வது ரிஷபத்துக்கு சிறப்பு. அப்போ குழந்தைகள் நலன் நன்றாக இருக்கும், குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்கும், குழந்தைகளுக்காக ஏதாவது செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதில் அதிகமாக விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். ரிசர்ச்சில் ஆர்வம் இருக்குங்க. 9ஆம் இடம், 9ஆம் இடம்ங்கிறது உயர் கல்வியை குறிக்கக்கூடிய இடம். அந்த கல்வி காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் அங்கே உட்கார்ந்து இருக்கார். அப்போ உயர்கல்வி படிக்கணும்ங்கிற எண்ணங்களை கொடுக்கும், அதிகமாக கொடுக்கும். ஒரு வருஷம் பிரேக் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு யூஜி முடிச்சாச்சு, இந்த வருஷம் பிஜி படிச்சே ஆகணுங்கிற ஆழ் மனதில் உணர்வுகளை நிச்சயமாக இந்த காலகட்டம் கொடுத்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லை. 9ஆம் இடம் தூரம், அப்போ ஊரை விட்டு வெளியே தூரத்தில் போய் படிக்கக்கூடிய ஆர்வம்ங்கிறது அதிகமாக இந்த ரிஷபத்துக்கு இருக்கும். ஈவன் கடல் கடந்து வெளியில் போய் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஆர்வங்களையும் ஒரு சில ரிஷபத்துக்கு உருவாக்கும். அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏற்கனவே ஒரு அரியர் இருக்குன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அந்த படிப்பின் மீது ஆர்வங்கள் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். நமக்கு படித்தா தான் மதிப்பு அப்படிங்கிற அந்த உணர்வு கொடுக்கும். என்னதான் காசு பணம் இருந்தாலும் படிப்பு இருக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை உணர்வு அதிகமாக புலப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 7க்குரியவன் போய் 9ல் உச்சமடைகிறார். அப்போ திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ரிஷபத்துக்கு அமையும். 7, 9 காம்பினேஷன் வந்தாலே அங்கே சூப்பர்னு அர்த்தம். திருமண பாக்கியம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரிவு என்பது கிடையாது. சுமூகத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டம். 7, 9 கனெக்ட் ஆனாலே இங்கே பிரச்சனை இல்லை, பிரிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே அந்த பிரிவாக இருந்தவர்கள், விலகி இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, மன ரீதியில் பிரச்சனை, சின்ன ஈகோ கிளாஸ், கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, எப்படியாவது ஒரு பிரிந்து இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது ரிஷபத்துக்கு சிறப்பு. ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் 2ஆம் திருமணம் செய்யணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமும் இதுவாகத்தான் இருக்கும். ஏன் நமக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது, அதற்கான முயற்சியில் எடுக்கலாமே, அதுவும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ரிஷபத்துக்கு அமைய போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலில் வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். உத்தியோகத்தில் ஒரு சேஞ்சஸ், புரிந்து கொள்ள முடியாதவர், அதாவது உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தார்கள் அல்லவா உங்கள் சக ஊழியர்கள், அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. கஷ்டப்பட்டு உழைச்சிங்க, அந்த உழைப்புக்குண்டான ரெகனைசேஷன் இந்த காலகட்டம் கிடைக்கும். இதுவரைக்கு தான் உழைத்த உழைப்புக்கு பலன் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு அந்த உழைப்புக்குன்றான பலன் கிடைக்கும். அப்போ என்ன, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், ஒரு அதிகாரம், செவ்வாயும் சூரியனை இணைகிறது, ஒரு அதிகாரம் கிடைக்கலாம், ஒரு சேஞ்சஸ் கொடுக்கலாம், துறை ரீதியான சேஞ்சஸ், எப்படி வேணால் எடுக்கலாம். ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்போகுது. இந்த ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, நிலம் சார்ந்த விஷயத்தில், வீடு சார்ந்த விஷயத்தில், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அந்த யோகம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மனதில் தைரியத்தை கொடுக்கும்.
டிராவல் கொடுக்கும். பயணங்களால் அனுகூலம் ஆதாயம்ங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. ஏதோ ஒரு வகையில் தூரதேச பிரயாணங்கள், சிறு பிரயாணங்கள், தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உத்தியோக ஏதாவது ஒரு ரீதியாக பயணங்களால் அனுகூலம். அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரிஷபராசியில் பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அதிகாரம் உண்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு, அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், திருமண வாய்ப்புகள், அந்த தம்பதியர்களுடன் ஒரு அந்யோன்யம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையால் ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த ரிஷபத்துக்கு ஏற்படுத்திய தீர்வுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன், படிப்பு, வேலை, வியாபாரம், தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும், திருமணம் எப்போ நடக்கும், குழந்தை பாக்கியம், வீடு கட்டக்கூடிய நிகழ்வுகள், இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.